திருவள்ளூர் அருகே புதுச்சத்திரம் திருநின்றவூர் இடையே கூவம் ஆற்றின் தரைப்பாலம் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்படுவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சத்திரம் திருநின்றவூர் இடையே கூவம் ஆற்றை இணைக்கும் வகையில் 1950ஆம் ஆண்டு தரைப்பாலம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. புதுச்சத்திரத்திலிருந்து வேப்பம்பட்டு, திருநின்றவூர், செவ்வாப்பேட்டை, புதுவாயல் கூட்டுச்சாலை வழியாக கும்மிடிப்பூண்டி தேசிய நெடுஞ்சாலைக்கு தினமும் 10,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த தரைப்பாலத்தை கடந்து சென்று வருகின்றன. கடந்த 74 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட இந்த தரைப்பாலத்தில் மழைக்காலங்களில் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தரைப்பாலம் சேதமடைந்து சிரமத்திற்கு உள்ளாவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். கோஆர்டினேஷன் இந்த வழியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த இடம் நிரம்பிடுது. ஸோ அதனால் எங்களுக்கு இப்போ நாங்களே எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வற்றி போனதுனால தான் நாங்கள் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ண முடியுது. இது இல்லாத டைமில் நாங்கள் ரொம்ப சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதையடுத்து ஒரு மாதத்திற்கு பின் 13 ராட்சத குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைப்பாலம் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த பாலம் மிகவும் குறுகலாக உள்ளதால் அடிக்கடி நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இருக்குங்க. இந்த தண்ணி வந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா போக முடியல. இந்த பைக் மட்டும் தான் போகிறதுக்கு அலோடு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் அலோ பண்ணுறதே கிடையாது. கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையில் தரைப்பாலத்தில் வெள்ள நீர் வழிந்தோடியதால் 10 நாட்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை உள்ளது. இங்கேருந்து போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் ஆகும். அதுவே மழை காலத்தில்னா தண்ணி நிரம்பி போக முடியாமல் இருக்குது. 25 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்கூலுக்கும் லேட்டாக போயிட்டுருக்கேன். டீச்சர்ஸ்லாம் ரொம்ப திட்டுறாங்க. தரைப்பாலம் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்படும் போது மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடும் சிரமம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா நாங்கள் போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது. ஒரு மருந்து வாங்கவோ இல்லை ஒரு அறுவடை பண்ணாலோ நாங்கள் ரொம்ப கிலோமீட்டருக்கு சுற்றி போகிறதாகுது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருந்து வாங்கி எடுத்துன்னு போனோம்னாலும் கஷ்டமாக இருக்குது. பருவமழையால் தரைப்பாலம் சேதமடைந்ததால் இருபுறமும் மணல் மூட்டைகள் அடுக்கி சீரமைக்கப்பட்டன. எனவே புதுச்சத்திரம் திருநின்றவூர் இடையே கூவம் ஆற்றி நடுவே உள்ள தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சத்திரம் கொட்டமேடு இடையில் உள்ள கூவம் ஆற்றின் தரைப்பாலம் வருடம் பருவமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் இப்பகுதியில் போக்குவரத்து துண்டிப்பானது நிகழ்ந்து வருவதால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையானது நீடித்து வருவதால் இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அரசு அமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து மு. லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.